எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், சங்கம இறுதிக்குள் பிறப்பவரின் விகிதம் முற்றிலும் நின்று விடுமா? இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கேள்வி. ஓகேவா? அப்படின்னா என்னன்னா, இப்போ மக்கள் தினசரி பிறந்துட்டே இருக்காங்கல்ல, இப்போ உலகப்போர் 3 வரும், கலிகாலம் உச்சத்தில் வந்துச்சு, மக்களுக்கு ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இனிமேல் நான் குழந்தைய பெற்றுக்க வேணாம்னு உலகம் ஃபுல்லாக முடிவு எடுத்து திடீர்னு குழந்தைகளை பிறக்காம போறதுக்கு வாய்ப்பு சங்கம் இறுதிக்குள்ள இருக்கா அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஒரு சர்வே மாதிரி ஒரு கால்குலேஷன் நம்ம பண்ணி பார்க்கலாமே. நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, 2020 ஒரு நாளுக்கு பிறந்த குழந்தைகள் வந்து 3,92,000. 2025 அது 3,62,000. அப்படின்னா 30,000 குழந்தைங்க பர் டே பிறக்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அப்போ இந்த லட்சணத்துல போனா என்னைக்காவது ஒரு நாள் வந்து சங்கமம் முடியறதுக்குள்ள பிறக்கிறதே இல்லை, குழந்தைங்களே பிறக்க மாட்டாங்க அப்படின்னா என்னன்னா, மக்களுக்கு விருப்பம் இல்லை, நிதிட்டாங்க எல்லாரும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வருமா அப்படின்றத நான் வந்து ChatGPTல கால்குலேட் பண்ணேன். ஓகேவா? அதுதான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதை வந்து இந்த இமேஜை பாருங்க, உங்களுக்கு வந்து விளக்கம் கிடைக்கும். இந்த இமேஜ்ல எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் குறையுதுன்னு ஒரு கால்குலேஷன் பார்ப்போம். அது வந்து எந்த வருஷத்தில், ஓகே, 2050 என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, அது ஒரு பர்சன்டேஜுக்கும் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து 1000 கீழே எப்போ வரும், 1 அந்த மாதிரி நம்பருக்கு எப்போ வரும்ன்ற மாதிரி கால்குலேஷன் பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது 1, அதுக்கப்புறம் அடுத்த காலத்தில் வந்து 1000ன்னு இருக்கும். நீங்கள் பார்க்குற இமேஜில் எப்படி இருக்கும், நான் படித்து சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு 1000 சொல்லுவேன், அப்புறம் 1ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம பேசின அந்த 2020 2025ன்றது வந்து 1.53% குறைஞ்சிருக்கு. ஓகேவா? அதே ரேட்டில் தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். வருஷம் 1.53% தான் குறையுதுன்னா அப்படின்னா என்ன, 2025 3,62,000 சில்லற. அதில் இந்த 1.53% குறைஞ்சதுன்னா 5,500 பேர் தான் குறைவாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதான் அர்த்தம். இந்த லட்சத்திலே போனால் வந்து அப்படியே 0 வருமானா முடியாது. 2050 என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,46,508 தான் இருக்கும். அப்படின்னா அவ்வளோ பேர் பிறப்பாங்க ஒரு நாளுக்குன்ற கணக்கில் 2050. இந்த லட்சத்தில் போச்சுன்னா 1.53ல போச்சுன்னா, அதே ஸ்பீடில் போனால் 1000 குழந்தைகள் தான் ஒரு நாளில் பிறப்பாங்கன்ற கண்டிஷன் வர்றதுக்கு 2,407 அந்த வருஷத்துக்கு வரணும். ஓகேவா? ஒரு குழந்தை தான் ஒரு நாளில் பிறந்தது உலகத்திலேயே அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரணும்னா 2,855 அந்த வருஷம் வரணும். நம்ம சங்கம் கால்பமே 5000 வருஷம் தான். இதனால தியரட்டிக்கலாக சொல்கிறோம். ஓகேவா? ஒருவேளை இந்த டிக்ளைன் ஆகிற பர்சன்டேஜ் வந்து 1.53ன்னு இருக்குல்ல, அது வந்து 2% இருந்ததுன்னா, இந்த ஸ்பீடில் போச்சுன்னா, அப்போ 2050 2,18,000 சொச்சத்தில் இருக்கும். 1000 எப்போ டச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,317 டச் ஆகும், 2,659 அப்படின்னு இருக்கும். இதே 3% இருந்தால் 2050 வந்து 1,67,660 எண்ணிக்கையில் இருக்கும். இதே 1000 கீழே வரணும்னா 2,213 இருக்கும். அதே 1ன்னு வரணும்னா 2,475. பாக்கியில் நீங்கள் சார்ட் பார்த்தே புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது 10% அந்த நம்பிக்கையில் குறையுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2050 ஒரு நாளுக்கு பிறக்கிற குழந்தைங்க வந்து 26,019 வந்துடும். ஓகேவா? 1000 கீழே வரணும்னா 2081 நடக்கணும். 1ன்னு வரணும்னா 2,146 அப்படின்னு 1 வரணும். ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம சங்கமே 2036 முடிக்கிறோம். கரெக்டாக 100 வருஷம்ன்றது 1936 to 2036. நம்ம வீடியோ போடும்போது 2025. ஸோ 2036 போல் பிறக்கிற இது வந்து இந்த மாதிரி 1, 2, 1000 அந்த மாதிரி நம்பருக்கு குறையவே போகிறது கிடையாது. ஓகேவா? அப்படின்னா என்ன, திடீர்னு அந்த டைம் வரும்போது அச்சானக் அதை முடிஞ்சிடும். அவ்வளோ பேர் தான் வரணும், வந்தாங்க, முடிச்சாங்க, கிளம்பணும், ஜட்ஜ்மெண்ட் டே, வீட்டுக்கு போயிட்டோன்னு வரும். ஸோ இது நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்க முடியாது. இன்றைக்கி தான் 2025 3,62,000 பேர் பிறகுறாங்க, 2030 போல் கடன்னு குறைஞ்சி மக்களே வேண்டாம் எங்களுக்கு குழந்தைன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து குழந்தைங்களே பூமியில் பிறக்கலை, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரவே போகிறது கிடையாது. ஏன்னா இந்த ட்ராமாவில்
எல்லா டைப் மக்களும் இருக்காங்க. குழந்தை வேணும்னு இருக்கவங்க இருக்காங்க, வேணான்னு இருக்கவங்க இருக்காங்க, இல்லை எல்லா அபிலாஷையும் இருக்கவங்களும் இருக்காங்க. பேச்சுலராக வாழ்ந்து போகணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, குடும்பஸ்தராக வாழ்ந்து போகணும்னு நினைக்கிறோம், ஒரு டசன் குழந்தை பெற்றுக்கணும்னு எண்ணம் இருக்கும், ஒரே ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு எண்ணம் இருக்கும். இப்படி வெரைட்டியாக தாட்ஸ் இருக்கிறதுனால எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ குழந்தைகள் பிறக்கவே பிறக்காது, ஜீரோக்கு வந்துடும், இந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே வராது. ஓகே, இது கால்குலேஷன் பண்ணி பார்த்ததுல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நான் அடுத்த ஒரு வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, இப்போது பிறப்பு விகிதம் குறைஞ்சினே வருது, இறப்பு விகிதம் கூட்டிகிட்டே வந்துச்சுங்களா, எங்கேயாவது வந்து பிறப்பு இறப்பும் மேட்ச் ஆகிடுமா சங்கம கடைசிக்குள்ள அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஒரு வீடியோ போடும்போது எனக்கு ஒரு புது புது தாட் வருது. அதை வச்சு நான் எத்தனை பேர் இதெல்லாம் பிடிக்குதுன்னு தெரில, ரிசர்ச் பண்ணி தான் போட்டுட்ருக்கோம். இது ஒன்றும் பெரிய ரிசர்ச்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு கேள்வி கேட்டிங்கன்னா அது சொல்ல போகுது, அதுதான் நம்ம சொல்லிட்டுருக்கோம். ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இந்த லட்சம் நடக்குமா, மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரி தாட் எடுத்து குழந்தைய வேணாப்பா சாமி அப்படின்னு சொல்லி முடியுமா அப்படின்னு பார்த்தா என்ன நினைச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் நடக்க போகிறது கிடையாது. சரியா? அப்போது இந்த ட்ராமான்றது 5000 வருஷம் தான். அந்த 5000 வருஷத்தில் இனி கொஞ்சம் வருஷம் தான் நமக்கு இருக்குது. அந்த கொஞ்சம் வருஷத்துக்குள்ள இதை 0 வர்றது இல்லை 1000 கீழே போகிறதே வந்து வாய்ப்பு கிடையாது. ஓகே, சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ப்ரோக்ராம் யுவர் சோல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போது நம்ம என்ன வேலை பண்ணியிருந்தாலும் அதே மாதிரி பேரலாக வந்து இறைவனை நினைவு பண்ணிட்டே இருந்து தேங்க்யூ பாபான்னு சொன்னால் நல்லாயிருக்கும், இது நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்து ஒரு தம்பி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, இதே மாதிரி ப்ரோக்ராம் யுவர் சோல்ன்றதுல மதுபனில் சில விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க, அது நானும் ஒரு செஷன் அட்டன் பண்ணேன், அதில் ஒரு 2-3 விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னாங்க, அதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் யூடியூப்பில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். நல்லா இருந்தது, அதை நான் இப்போ சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் இந்த மூச்சு பயிற்சி பிராணாயாமெல்லாம் பண்ணுறாங்களே, இன்ஹேல் எக்ஸேல் அப்படிலாம் பண்ணுறோம் இல்லையா, காய்ச்சி உள்ளே வாங்கிக்கிறோம் வெளியே வரும். அவங்க இன்ஹேல் பண்ணும்போது இப்படி பண்ணிப்பாங்க, அதாவது நான் பாபா உடையவன் அப்படின்னுபாங்க. இன்ஹேல் பண்ணும்போது சிந்திக்க வேண்டிய தாட்டு, எக்ஸேல் பண்ணும்போது பாபா என்னுடையவர், இதை மாறி மாறி பண்ணணும். அப்போது எனக்கு பரமாத்மாவுக்கு நான் அப்படின்ற ஒரு உறவு முறையை பில்டப் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படின்றத அவங்க ப்ரோக்ராம் பண்ணுறாங்களா அங்கே மதுபனில். நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை என்னென்னா, எல்லாருமே வந்து 5 விகாரங்களும் ஜெயிக்கணும், காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை. இது பல வருஷமாக எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். இதுக்கு அவங்க ஒரு சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோவக்காரன்னு வச்சுக்கோங்க, கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சி சொல்கிறாங்க. அது என்னென்னா, அந்த இன்ஹேல் பண்ணுறோம்ல, ஒரு சுவாசம் உள்ளே இழுத்துக்கிறோம், அப்புறம் தம் பிடிச்சிக்கிறோம்ல எக்ஸேல் பண்ணாமல், அது மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம வச்சுக்க முடியும்ல. அந்த தம் பிடிச்சி நிற்கும் போது நீங்கள் என்ன சொல்லணும், நான் கோபத்தை வென்ற ஆத்மான்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் நான் தம்மெல்லாம் பிடிக்க முடியாது இல்லை, அப்புறம் காற்று வெளியே விடுவீங்கல்ல, அப்படி ஓகே. அப்போது நீங்கள் வந்து எதை விடணும்னு நினைக்கிற விகாரத்தை வந்து இந்த மாதிரி இன்ஹேல் பண்ணி மூச்சை அப்படியே உள்வாங்கி அப்படியே நிறுத்திப்பீங்கல்ல, அந்த டைமில் இந்த இதை எண்ணங்களை கொண்டு வரணும். நான் வந்து கோபத்தை வென்ற ஆத்மா, அந்த மாதிரி அன்பான ஆத்மா, இந்த மாதிரி எண்ணத்தை அப்போ கொண்டு வரணும். தம் பிடிச்சிட்டு இருக்கும்போது எவ்வளோ நேரம் உங்களால் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் எக்ஸல் பண்ணிக்கோங்க. இந்த 2 ப்ராக்டிஸை நாங்கள் அங்கே பண்ணுறோம் அப்படின்னு அவர் சொன்னார். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் அதை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் அடுத்த ஒரு விஷயம், நான் வந்து இப்போல்லாம் வந்து திருமணம் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரம்மகுமாரிஸோட இயர் கேலண்டர் இருக்குல்ல, அதை தான் கிஃப்டாக கொடுப்பேன். அது உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது என்னென்னா, அதில் வந்து என்ன இருக்கும், இப்போ இன்றைக்கி ஜூன் 10 அப்படின்னு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வருஷம் இருக்காது, 2025 இருக்காது. ஜூன் 10 வந்து செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையான்றதும் இருக்காது, வெறும் ஜூன் 10 இருக்கும். இப்போ ஜனவரி 1 டிசம்பர் 31 வரணும், எந்த வருஷத்துக்கும் அந்த கேலண்டர் பயன்படுத்திக்கலாம். அதுதான் அதோடைய பெரிய பியூட்டி. எல்லாத்துலேயும் ஒரு கோட் இருக்கும், பியூட்டிஃபுல்லான ஒரு கோட் இருக்கும், அந்த நாள் நம்ம சிந்திச்சு பார்க்குற மாதிரி ஒரு கோட் இருக்கும். இந்த கேலண்டரை நான் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு வந்து ஒரு சகோதரி இருக்காங்க, பெங்களூரில் இருக்காங்க. அவங்க வந்து அது ஒரு 10 வாங்கி கொடுப்பாங்க எனக்கு. அதை நான் ஒரு கல்யாணத்துக்காக போய் கொடுத்து அப்படியே அது காலி ஆகும்னு வச்சுக்கோங்களேன். காலி ஆனதுக்கப்புறம் அவங்க சொன்னால் அவங்க அது பண்ணுவாங்க. இப்போ என்னாச்சுன்னா, ஆல்மோஸ்ட் நான் நிறைய பேருக்கு இந்த கேலண்டர் கொடுத்துட்டேன். இப்போ நான் வேற என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, இப்போ வந்து சிஸ்டர் சிவானியோட ஒரு புக் இருக்குது, த பவர் ஆஃப் ஒன் தாட்ன்னு சொல்லிட்டு. அது வந்து கிட்டத்தட்ட 200 ரூபா கிட்ட ஆகுது. அது வந்து அமேசானில் இருக்குது. சரியா? அப்போ அதை வந்து
நீங்கள் விருப்பப்பட்டா கொடுக்கலாம். ஏதாவது கல்யாணத்துக்கு போய் ஏதோ வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த புக் வாங்கி கொடுத்தா, இந்த புக்கு தான் இல்லை, ஏதாவது ஒரு ராஜயோக புக் வாங்கி கொடுத்தா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, தி பவர் ஆஃப் ஃபன் தாட்னு. இது வந்து நான் டெய்லி என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன். ஓகேங்களா? அப்படின்னா நான் அந்த புக்கோட இது பார்க்கலாம், கீழே வந்து லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அமேசானுக்குள்ளே போய்டும், நீங்கள் புக் வாங்கிக்கலாம். 1 2ன்னு இப்படி ஒரு 10 புக் வாங்கி வச்சுக்க முடியுமான்னு பாருங்கள். அப்புறம் ஏதாவது கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அதை எல்லா கிஃப்ட்டாக கொடுங்க. அப்போ பவர் ஆஃப் ஃபன் தாட் படித்தா அவங்க வந்து நான் பாப்பா குழந்தை ஆகிறதுக்கு அந்த ஃபேமிலியில் யாராவது ஒருத்தராவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. யாருக்காவது எனக்கே வாங்கி தர முடியும் அப்படின்னா வாங்கி கொடுங்க. நான் இந்த கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது அதெல்லாம் கொடுக்குறேன். ஓகேப்பா? நான் இந்த சகோதரியோட சொன்னால் அது கண்டிப்பாக பண்ண போகிறாங்க. இதில் என்னென்னா, இது அமேசான் லிங்க்கில் வந்து எனக்கு ஒரு கமிஷன் வரும். ஓகே, அது நான் சொல்ல வேண்டியது கடமை தான். ஒரு 5% கிடைக்கும். நான் அந்த 5%க்காக போடலை. இந்த தாட் உங்களை கொண்டு வர முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது நீங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி புக்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாமா, அந்த மாதிரி யோசிக்க முடியுமான்னு பாருங்கள். சிந்திச்சு பாருங்கள். ஓகேன்னு தோணுச்சுன்னா கடைப்பிடிங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.